வல்லவர் ஆளுகிறார். ஹல்லேலூயா. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கே தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கே துதி உமக்கே. Oh
தேவனுடைய சமூகத்தில் இருப்பது ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். கர்த்தர் நல்லவர். போன வாரத்தில் சிறுவஞ்சூரில் ஒரு ஞானஸ்தானம் இந்த லேடி நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துருக்கீங்க, குரூப்பில் அனுப்பிச்சுங்க. இந்து குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் வெளி ஊழியர்கள் செய்யும் பொழுது அவங்க வீட்டில் வெளியே நின்று பார்த்துருக்குறாங்க. அந்த இடத்துல கதை முடியல. அந்த வெளியே வந்து பார்க்கும் பொழுது அந்த வார்த்தையினால் தொடப்பட்டு கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு விடுதலை கொடுத்து இயேசுதான் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு மெய்யான தெய்வம் என்று அறிக்கை செய்து சபைக்கு வந்து ஒரு வாரத்திலே ஞானஸ்தானம் எடுத்துக்காங்க. அவ்வளோ வைராக்கியம் அவங்களுக்கு. இந்து குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இயேசு செய்த அற்புதத்தையும் அந்த வார்த்தையும் தொடப்பட்டதுனால அந்த விசுவாசம் பெருகி உடனே அவங்களே கேட்குறாங்க, ஞானஸ்தானம் கொடுங்க. ஆமென். தண்ணியை பார்த்து கொடுத்துற வேண்டியதுதான். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை கர்த்தர் செய்கிறார். கிராமத்தில் அதிகமான அந்த ஆத்ம ஆதாயம் பணி நம்ம கூட அப்படி இறங்கி செய்யணும். ஆமென். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நம்ம விடுந்த கடமை. ஆமென். கர்த்தர் நல்லவர். தேவன் நம்ம வாழ்க்கையில் விரும்புகிற 4 முக்கியமான காரியத்தை குறித்து அவங்க மத்தியில் பேச விரும்புகிறேன். அநேக காரியங்கள் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இல்லையா? நம்ம அறிந்திருக்கிறோம், நம்ம செய்ய வேண்டும் என்று நமக்கு கர்த்தர் புத்தி சொல்லியிருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் நமக்குள்ள இருக்க வேண்டிய காரியங்கள் ஒரு 4 முக்கியமான காரியங்கள். ஒன்று முதலாவது சமாதானம். முதலாவது என்னது? சமாதானம். அதை நம்ம பார்க்க இருக்கிறோம். பைபிளில் அநேக இடத்துல சமாதானத்தின் தேவன், சமாதானம் என்ற வார்த்தை அதிகமாக நம்ம படிக்கிறோம் இல்லையா? வேதாகம புஸ்தகத்தில் ஏசியா தீர்க்கதரிசி கிட்டத்தட்ட 850 ஆண்டுகள் முன்பதாக இயேசுவை குறித்து அவர் சொல்லும் பொழுது இவர் சமாதான பிரபு என்று பெயரிட்டார். ஆமென். ஆகவே சமாதான பிரபு. அப்போஸ்தலர் நிருபத்தை படிப்போம். 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அப்போஸ்தலர் 10:36. எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி. போதும் சிஸ்டர். அவர் சமாதானத்தை எப்படி கூறினாரா? Gospel of peace. இயேசு கிறிஸ்து வந்த நோக்கமே இந்த உலகத்துல to bring peace. Hallelujah. Peace be with you தான் சொல்லுவார். எருசலேம் எதுக்கு வந்தாரு? கழுதை மேல. to bring சமாதானம் ஏற்படுத்துவதற்காக. Hallelujah. அதனால்தான் அவர் பேர் சமாதான பிரபு என்று ஏசாயா தீர்க்கதரிசி முதலே தீர்க்க தரிசனமாக கூறிவிட்டார். அவர் சமாதானத்தை சுவிசேஷமாக கூறி என்ற அந்த வசனத்தின் மூலமாக நம்ம என்ன அறிஞ்சுக்கலாம்னா, இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு மன சமாதானத்தை கொடுக்கிறார், குடும்ப சமாதானத்தை கொடுக்கிறவர், நம்ம நாட்டுக்கு சமாதானத்தை கொடுக்கிற, ஊர் சமாதானத்தை, உலக சமாதானத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு சமாதானமா இருக்கிறோமா? அதான கேள்வி. இன்னைக்கு நாடு என்ன பண்றது? கொண்டு தேசத்துக்கு தேசம் விரோதம், சண்டை. இந்தியாவில் அப்படிதான். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்துதான் ஆண்டவர் அடிக்கடி எருசலேமுக்கு போனார். சமாதானமா இருங்க. சுவிசேஷத்தை, சமாதானத்தின் சுவிசேஷத்தை கூறி இன்றைக்கும் இஸ்ரவேல் என்ன செய்யுது? பாலஸ்தீன அடிச்சு தூள் ஆகி கொண்டது. சமாதானம் இல்லை, குடும்பத்துல சமாதானம் இல்லை, பலவிதமான போராட்டம். ஆனா இயேசு கிறிஸ்து கிட்டதான் சமாதானம். அவர்கிட்ட வந்தா நமக்கு என்ன உண்டு? தேவனுடைய பிரசனத்துலதான் முழுமையான சமாதானம், பிரசனம், சந்தோஷம் கிடைக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? சினிமா தியேட்டர்ல போய் அந்த சமாதானம் கிடைக்குமா? இல்ல சினிமா டிவி சீரியல் எத்தனை பேர் பாக்குறீங்க? கை தூக்கிடாதீங்க. டிவி சீரியல் பார்த்தா அங்க பல விதமான போராட்டம் இல்லையா? மாமியார் கொடுமை, நாத்தனார். அதை பார்த்து கடைசியில் அவங்க லைஃபே அதே மாதிரி மாறிடுது. டிவி சீரியல்லாம் பார்க்காதீங்க. அதில் சமாதானம் வந்துடுமா? வராது. இல்லை தண்ணி அடிச்சா இல்லை ட்ரக்ஸ் எடுத்து சமாதானம் வந்துடுமா? சமாதானம் இல்லை. எதுவுமே சமாதானம் இருக்காது. இயேசு அண்டை வந்தாதான் சமாதானம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாக கூறி, நமக்குள்ள ஆவிக்கிற ஆன்மீக சமாதானம் இருப்பதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென் சொல்றாங்க. அந்த சமாதானத்தை தான் கர்த்தர் விரும்புகிற. உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லை. பணமோ இல்லை நமக்கு இருக்கிற செல்வாக்கோ நகை நட்டோ
சொத்துக்களோ இதெல்லாம் என்ன செய்யாது, சமாதானத்தை கொடுக்காது. இதெல்லாம் டெம்பரரி. இதை விட்டு நம்ம போதான் போறோம் இல்லையா? ஆகவே ஆவிக்கு ஆன்மீக சமாதானத்தை இருப்பதே கர்த்தர் விரும்புகிறார். அதுக்காக தான் தேவன் தம்முடைய ஜீவனை நமக்கு அளித்தார். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையில நம்முடைய திறமையினாலேயோ இல்ல ஞானத்தினாலேயோ பெற முடியாத சமாதானத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக நமக்கு சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. சண்டை இல்லாத கணவன் இல்லை, சண்டை இல்லாத மனைவி இல்லை, சண்டை இல்லாத மாமியாரும் இல்லை இல்லையா? எல்லா வீட்டில் என்ன உண்டு? சண்டை சச்சரவு உண்டு. சண்டை இல்லாத தேசமும் கிடையாது. நாளைக்கே சண்டை வந்தாலும் வந்துடும். இப்போ வந்து நீங்கள் வீட்டுக்கு போனாலே சண்டை வந்தாலும் ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஒரு வசனத்தை படிப்போம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு சமாதானத்தை வைத்திருக்கிறார். பிராமன் சொல்லலாம். அது மாத்திரம் இல்ல, அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். நம்ம சமாதானம் தேடுறதெல்லாம் உலக பிரகாரமா காரியங்கள் தான். அது வந்துச்சுன்னா, நிறைய பணம் இருந்துச்சுன்னா, கோடிக்கணக்கான 100 கோடி இருக்குன்னு வாங்க, சமாதானம் இருக்குமா? பயம்தான் இருக்கும். அதை அனுபவிக்கணுமே, அதனால ஹெல்த் வேணுமே. சமாதானம் பாருங்க, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, உங்கள் இருதயம் பயப்படாமலும் இருப்பதாக. உலகம் கொடுக்கிற சமாதானம் இருதயம் கலங்கும், பயப்படும். ஆனா தேவன் கொடுக்கிற சமாதானம் நித்திய காலமாக ஹல்லேலூயா. நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் கர்த்தர் கொடுத்து, அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். ஆமென். we will not earn this, all this. கர்த்தர் தேவன் தான். He is the source of all the blessings. ஆகவே பவுல் சொல்லும்போது பாருங்க, ரோமர்கள் சுவிசேஷத்தை படிங்க, 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவ்விதமாக நம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. இவ்விதமாக என்று சொல்லும்போது எவ்விதமாக நம்ம பார்க்கணும். அந்த வசனத்துல பாவிகளாக இருக்கிறோமே என்ற கவலை, பாவத்திற்கு தண்டனை, நரகம் என்ற அந்த பயம் நம்மளை ஆட்டி படுத்ததுனால சமாதானம் இல்லாதவர்களாக நாம காணப்பட்டிருக்கிறோம் இல்லையா? பாவம் வந்துச்சுன்னா என்ன இருக்கும்? உள்ள பயம். பாவத்தின் சம்பளம் மரணம். செத்து போயிட என்ன பண்றது? நரகம் போயிடுவோமே. இது வந்து நம்ம அலைக்கழிக்கும் பாவத்தில் இருக்கிறவங்க. ஆனா அங்க பார்க்கிறோம், கிறிஸ்துவை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டபடியால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று நமக்கு, இந்த பாவங்களுக்கு இயேசு கிறிஸ்து தம்மை தாமே பலியாக்கி விட்டார் என்று விசுவாசிப்பதனால அந்த தெய்வீக சமாதானம் நமக்குள்ள வரும். ஹல்லேலூயா. அதனாலதான் அவங்க போல் சொல்லி இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாருங்க நமக்காக பலியான இந்த விசுவாசம் தான் நமக்கு அந்த தெய்வீக சமாதானத்தை கொடுக்கும். ஆகவே பாவத்தை குறித்தோ மரணத்தை குறித்தோ நமக்கு பயமே இல்லை. தேவன் எல்லாவற்றையும் கேன்சல் பண்ணிக்கொண்டு. ஹல்லேலூயா. தெய்வீக சமாதானம். ஆனாலும் நம்ம அந்த உலகத்துல சில வேளையில பாதகமான சூழ்நிலை ஏற்படும் இல்லையா? தேவன் என்ன சொன்ன, அந்த உலகத்துல உங்களுக்கு வசனத்தை படிப்போம். யோவான்கள் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை படிப்போம். இதோ நீங்கள் சிதறுண்டு. யோவான் 16:32. இது ஒரு வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, அது எந்த வசனத்தை? உபத்திரம் உண்டு, உலகத்தை ஜெயித்தேன். அவர் சொல்றார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு, வேற எந்த இடத்துலயும் சமாதானம் இல்லைன்றாரு. ஹல்லேலூயா. அவர் இடத்துல போனா சமாதானம் உண்டு. இவையில் உங்களுக்கு சொன்னேன், உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம், பாடுகள், கஷ்டங்கள். நிறைய இந்த மெசேஜ் எல்லாம் கேட்டிருக்கோம். கண்டிப்பா உபத்திரம் உண்டு தான். ஆனா பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நமக்காக ஜெபிக்கிற ஒரு வார்த்தை, ஒரு வசனத்தை கவனிப்போம். 2 தெசலோனிக்கேயர் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்.
சமாதானத்தின் கர்த்ததாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. ஹல்லேலூயா. சகல விதத்திலும் சமாதானம் கர்த்தர் கொடுக்கிற தேவன். சமாதானத்தின் கர்த்தர் இஸ் a prince of peace. ஷாலோம், ஜெகோவா ஷாலோம்னா சமாதானத்தின் தேவன். ஹல்லேலூயா. சகல விதத்திலும் நமக்கு சமாதானத்துக்கு சமாதானம் நம்ம தான் ஆமிஷிக்கணும். ஆமென். சமாதானம் சண்டை சச்சரவுகள் எல்லாம் வந்துச்சுன்னா கூட அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு அந்த புத்தி நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சமாதானத்தை கொடுத்து விட்டு போயிட்டார் ஆண்டவர். சமாதானத்தை காத்துக்கொள்வது நம்முடைய கையில தான். ஹல்லேலூயா. மற்றவங்கிட்ட போய் இப்படி இல்லை அப்படி இல்லை சமாதானம் இல்லைன்னு சொல்றதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. நம்ம தான் அமைச்சுக்கணும். ஆமென். ஆண்டு என்ன சொல்ல, முதலாவது எனக்கு கீழ்ப்படிகள், ரெண்டாவது பிசாசுக்கு. ஆமா, பிசாசு இந்த சமாதான குலைச்சலாம் கொண்டு வரும். இடம் கொடுக்க கூடாது. இடம் கொடுத்துட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. சமாதானத்தை நம்ம தான் காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆகவே சமாதானத்தின் கர்த்ததாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்து. கவலை, கஷ்டம், பயம், தோல்வி எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையை குறிப்பிடும் போது நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச வசனம். அதில் பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எப்படி பாஸ்டர் கவலைப்படாமல் இருக்க முடியும்? கவலைப்படுங்க, நல்லதுதான். ஆமென். எல்லாருக்கும் என்ன உண்டு? உபத்திரமும் உண்டு, கவலை உண்டு, கஷ்டம் உண்டு. கவலை ஆனா ஆண்டவர் சொல்ற ஒரு வாக்கு வாசனை இதெல்லாம். ஆமென். கர்த்தர் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும். கவலை வந்துச்சுன்னா என்ன செய்ய சொல்றாரு ஆண்டவர்? ஜெபம் செய்ய, சோத்திரம் பண்ண. எல்லா சோத்திரம் ஜெபத்தையும் எனக்கு தெரியப்படுத்து, பாஸ்டருக்கு தெரியப்படுத்து சொன்னார். இல்ல ஆயில் எண்ணெயை கொண்டு போய் தலையில தேய்ச்சி நல்லா தபலா அடிச்சு ஒரு தீர்க்க தரிசன வாசனம் சொல்லி போயிட்டு வா, நல்ல காலம் பிறகு. இதை நம்பி போற மக்கள் அநேகம் உண்டு. we have direct access to Lord Jesus Christ. Hallelujah. யார்கிட்டையும் நம்ம போக தேவையில்லை. இயேசுபாட்ட போனா போதும். ஒரு சமாதானத்தின் தேவன் எல்லாவற்றையும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பார்த்துக்கொள்ளும். நல்ல வசனம். நம்ம மனப்பாடமா சொல்றோம், ஆனா அதுல நிறைய அர்த்தம் இருக்குது. புத்தி கெட்டாத சமாதானத்தை கற்றுக் கொள்கிறார். ஹல்லேலூயா. அவை முதலாவது தேவன் எதிர்பார்க்கிற காரியம் நமக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம். உலகம் பிரகாரமானதில்ல, கர்த்தர் கொடுக்கிற சமாதானம். ஹல்லேலூயா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். எவ்வளவு பேர் பெற்றிருக்கிறீங்க? பெறாத பெற்றுக்கொள்ளும். பெற்றவர்கள் இன்னும் அதை தினந்தோறும் புதுப்பித்துக் கொள்ளார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுதே பரிசுத்த ஆவியான் நமக்குள்ள வந்துட்டார். ஹல்லேலூயா. ஆவியான் நமக்குள்ள கிரியை செய்கிற. ஆனா அது ரட்சிக்கப்பட்ட பொழுது நாம் பெற்ற அபிஷேகம். ஆனா இன்னொரு அந்த அபிஷேகம் நாம் பெற வேண்டிய ஒரு காரியம். அது என்னன்னா, நமக்குள்ள தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மாம்சத்தை முற்றிலுமாக ஆவிக்குள்ளாக மாற்றும் அதிசயம். ஹல்லேலூயா சொல்லுவாங்க. மாம்சம் சொல்லும்போது மாம்சத்தின் காரியங்கள், மாம்சத்தின் கிரியைகள். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன செய்யணுமா? புதிதாக்க. அதுதான் பரிசுத்த ஆவியினர் இடம் கொடுக்கும் பொழுது அப்படி கர்த்தர் செய்வார். இந்த உள்ளான மனுஷனை முற்றிலுமாக ஆவிக்குள்ளாக மாற்றுகிற அந்த அபிஷேகம். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் பொங்கி வழியணும். ஆமென். என்னுள்ளாம் தேவன்பால் பொங்கி வழியுது என்று நம்ம பாடுறோம். தாவீது சொல்ற கர்த்தரின் தலை எண்ணெயால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அபிஷேகம் நிரம்பணும். ஆமென். ஆராதனை வேலையில நீங்க இழுத்த நாளத்திலிருந்து நீங்க முற்றிலுமாக when you sacrifice and give yourself to the Lord, ஆவியான் இறங்கி பலத்தை கிரியை செய்வார். ஆமென். அந்த மாதிரி நீங்க ஆராதிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சண்டையும் சொல்லி ஆராதிக்கிறது இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் கிரியை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? ஆராதனை வரும். ஹல்லேலூயா. அதுதான் அது பெற்றுக்கொள்ளணும். தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டவர்கள் புதுப்பித்துக் கொண்டவர். அது நிரம்பி வழியணும். ஏதோ 25 கணுக்கால் அளவு கிடையாது.
முழங்கால் அளவு கிடையாது, இடுப்பளவும் வேண்டாம் ஆண்டவரே, முழுமையாக என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. தாவீது அதான் சொல்றாரு, தலை எண்ணெயினால் அபிஷேகம். நீ செல்ஃபோன்லாம் சார்ஜ் பண்ணுறீங்க, எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? 10%? எம்பிக்களை கேட்டால் தெரியும். அது பாட்டு ஓடும். அந்த மாதிரி ஆவிக்கிற வாழ்க்கை என்ன செய்யணும்? 100% சார்ஜ்லேயே இருக்கணும். அபிஷேகம் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கணும். ஆமென் சொல்லுறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி பொங்கி வளரணும். கூட்டங்களில் மாத்திரமல்ல, எந்நேரத்துல எக்காலத்திலும் பரிசுத்த ஆவின் பிரசன்னத்தினால் நீங்க இருக்கணும். குடும்ப வீட்டில் இருந்தாலும் சரி, சபையில வந்தாலும் சரி. சபைக்குள்ள வந்தோடனே என்ன செய்யணும்? சத்தமா பேசிட்டு இருக்கணுமா? ஒரு சிலர்லாம் உள்ள வந்தோன்னா ஆவுன்னு கத்தினே இருக்கணும். அப்படி செய்யாதுங்க. வந்து ஜெபிக்கணும். முதல்ல ஹல்லேலூயா. வேதத்தை படிக்கணும். சில காரியங்கள்லாம் நம்ம ஒழுங்கு செய்யும்போது பேசலாம். நம்ம சும்மா இருக்கிற டைம்ல என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தினால் நம்ம இருக்கணும். தேவனுடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, சபையிலும் சரி அது காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இது போதும் என்று சொல்வதற்கு ஏதுவாக பரிசுத்த ஆவியம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அநேகர் அப்படிதான் நினைக்கிறேன். நான் அப்பவே பெற்றுக்கொண்டுட்டேன், இனி போதும், புதுப்பித்துக்கெல்லாம் கொள்ள மாட்டேன், எனக்கு இருக்கிறது போதும். மற்றதெல்லாம் இது போதும்னு சொல்றோமா? வேணும் வேணும்னு நாங்கள் சொல்றோம் இல்ல? எல்லாம் உலக பிரகாரமான காரியங்களை பாருங்க, ஐயோ எல்லாம் வேணுமே. ஆவிக்குரிய வாழ்க்கை காரியங்கள், வரங்களை நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நிரப்புகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. பொங்கி வழியணும். ஒரு வசனத்தை படிப்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து என்ன செய்வார்? கீழே பொத்துன்னு தள்ளி விடுவாரா? பலனடைந்து. அது மாத்திரம் இல்ல, எல்லா இடத்துலயும் என்னவா இருக்கணுமா? சாட்சி. அதுக்குதான் பரிசுத்த ஆவி கொடுத்துருக்கு. ஆமென். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேற, அந்நிய பாஷை வேற. ஆனா அபிஷேகம், அந்த அபிஷேகம் வரும்பொழுது கர்த்தர் அந்த வரங்களால பேசுகிற அந்த அந்நிய பாஷை வரத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துக்கு வரும்பொழுது நீங்கள் புதிய பலன் அடைந்து எருசலேமில், யூதாவிலும் எல்லா இடத்துலையும் சாட்சியா இருப்பீர்கள். சாட்சியா இருக்கணும் எல்லா இடத்துலையும். அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்துச்சுன்னா சபையில என்னவா இருக்கணும்? வீட்டில் என்னவா இருக்கணும்? வேலை ஸ்தலத்துல என்னவா இருக்கணும்? மார்க்கெட் பிளேஸ்ல, எல்லா இடத்துலையும் சாட்சி. சாட்சி சொல்றதுக்கு அபிஷேகம் தேவையில்லை. பரிசுத்தமாய் ஜீவனம் பண்ணுவது தான் பரிசுத்த ஆவி தேவை. சாட்சியை வாழ்வதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அங்க பார்க்கிறோம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் பவுல் சொல்றார் 12ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவர் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இந்த 9 வரங்கள்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு வரம் இருக்கும் கண்டிப்பா. இத்தனை பேருக்கு இருக்கு. அதை நீங்க என்ன செய்யணும்? அது மாத்திரம் இல்ல, சபை பக்தி விருத்தி அடைவதற்கு அதை நீங்க யூஸ் பண்ணணும். சபை வளர்ச்சிக்கு தான் நான் கர்த்தர் வரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்தியில விருத்தி அடைவதற்காக கர்த்தர் இந்த 9 வரங்களையும் நமக்கு எல்லாம் பகிர்ந்து கொடுத்தார். எல்லாருக்குமே 9 கொடுக்கல. ஏதாவது ஒரு வாரம் ஏதாவது ஒண்ணு இருக்கும். சபை வளர்ச்சிக்காக அருளப்பட்டு ஆவின் அபிஷேகம், சுவிசேஷம், சத்தியத்தை சொல்வதற்காக கர்த்தர் அபிஷேகத்திற்காக. ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவிப்பதற்காக அபிஷேகம் தேவை. இல்லைன்னா நம்ம சொல்லவே முடியாது, சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. அது மாத்திரம் இல்ல, தேவன் நம்முடன் இடைப்பதற்காகவும் பரிசுத்த ஆவி அருளப்பட்டிருக்கிறது. அதுதான் அபிஷேகம் ரொம்ப முக்கியம். ஆமென். அபிஷேகம் கிறிஸ்துவ வளரவும் அவருக்குள் நிலைத்திருக்கவும் அது உதவி செய்கிறது. பரிசுத்த அபிஷேகம் இருந்துச்சுன்னா நீங்க ஃபாஸ்டிங் போய் வராம இருக்க மாட்டீங்க. தெரியுமா உங்களுக்கு?
பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்துச்சுன்னா சபைக்கு வராமல் இருக்க மாட்டீங்க. அப்போ எனக்கு போல் சொல்றாரு, அவருக்குள்ள அபிஷேகம் இருந்ததுனால தான் கிறிஸ்தவுக்குள்ள என்ன இல்லை, எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. அவருக்குள்ள அபிஷேகம் இருந்ததுனால தான் இது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்று சொல்ல முடிஞ்சிச்சு. வல்லமையாக தேவனுக்கு என்று சுவிசேஷத்தையும் ஊழியத்தையும் செய்தது மனுஷன், தேவ மனுஷன். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? அபிஷேகம் இருந்து அலட்சியமாக சபைக்கு வராதபடிக்கு ஏனோ தானோ மழை பெஞ்சு ஊற்றணும்னு மழை பெஞ்சு அது வரமாட்டோம். வெயில் அடிச்சா வெயில் அடிக்குது பாச, அங்கேருந்து ஆட்டோவில் வரணும். அபிஷேகம் இல்லை. தேவன் எப்படி நாடுறோம், எப்படி தேடுறோம்? ஹல்லேலூயா. அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு? அவருக்காக நம்ம சேவை செய்வதற்காக, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. ஹல்லேலூயா. ஆவின் அபிஷேகமானது ஒருவன் விசுவாசியை தேவனுக்குள்ள அதிகமாக ஊழியம் செய்ய வைக்கிறது. ஆமென் சொல்லலாமா? அபிஷேகம் நாம் சும்மா இருக்க மாட்டோம். போ, ஊழியம் செய்வோம், கர்த்தருடைய வசனத்தை பிரஸ்தாபிக்கணும். அது மாத்திரம் இல்ல, இயேசுவுக்குள் அதிகமான அந்த சந்தோஷத்திலும் அன்பிலும் நிலைத்திருக்க செய்கிறது. இதுதான் அபிஷேகத்தோட வேலை. ஹல்லேலூயா. அபிஷேகம் சாட்சி சொல்றது அபிஷேகம் தேவையில்லை, சாட்சியா ஜீவனம் பண்ணுவதற்கு அதுதான் அபிஷேகம் தேவை. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, அதிகமாக ஜெப ஜீவியத்தில் வழி நடத்துகிறது. அபிஷேகம் நம்ம சும்மா செல்போன் உட்காந்துருக்க மாட்டோம், டிவி முன்னாடி விட்டுருக்கோம். இல்லை உலக பிரகாரமானுக்கா வேலை 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 சம்பாத்தியம். தேவனுக்கு என்று இந்த கடைசி நாட்டில் என்ன செய்யறோம்? இவ்வளவு வரங்களை கொடுத்திருக்காரு. சபை பக்தி விருத்திக்கு ஏதுவான அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் கொடுத்திருக்காரு. யூஸ் பண்றோமா? கர்த்தர் எதிர்பார்க்கிறார். முதலாவது சமாதானம், தெய்வீக சமாதானம். இரண்டாவது பரிசுத்தாவின் அபிஷேகம். இது இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகம் கண்டிப்பா தேவை. ராமன் சொல்லலாம், அபிஷேகம் இல்லாம நம்ம இந்த ஆவிக்குரிய ஜீவனம் செய்யவே முடியாது. ஏனோ தான் செய்வோம், அலட்சியப்படுத்தும், சபைக்கு வரமாட்டோம், வாராந்திர கூட்டத்துக்கு வரமாட்டோம். ஏன்னா அபிஷேகம் இல்லை, அந்த உற்சாகம் இல்லை, உணர்வு இல்லை. நோவா ஜெனரேஷன் பார்த்தீங்களா? வெள்ளம் வாரிக்கொண்டு போற வரைக்கும் அவருக்குள்ள என்ன இல்லை, உணர்வு இல்லாத மக்கள். இப்படிப்பட்ட நாட்டில் வந்து கொண்டிருக்கு. எதுக்காக கர்த்தர் நமக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார், தேவையெல்லாம் சந்திக்கிறாரு. அதை தேடி நாடி ஓடி வர மாட்டோமா? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறுவதற்கு அதிக நேரமும் தேவையில்லை, நாட்களும் தேவையில்லை. அவர்கிட்ட கேட்ட கர்த்தர் கண்டிப்பா கொடுப்பார். ஹல்லேலூயா. நல்ல வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வரை பாருங்க. ஆண்டு முதல்ல சொல்றாரு, நீ முதல்ல கேளுன்றாரு. ஆமென். அப்புறம் என்ன செய்ய சொல்றாரு? தேடுன்றாரு. மூன்றாவது தட்டுன்றாரு. ஆமென். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். படிங்க அந்த வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 9 13. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த வசனம் இதுக்குதான். அதை விட்டு இது தரும் அது தரும், கேளுங்கள் கொடுக்கப்படும் ஆண்டு சொன்னாரு. எதுக்கு ஆண்டு சொல்றாரு? பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்காக. கேட்டா கிடைக்கும், கேட்கிறவன் எவனும். பிரெட்டு, மில்க்கு, மீன் இதெல்லாம் நல்லது இல்லை பாடிக்கு, நியூட்ரிஷியஸ் ஃபுட்ல இல்லையா? ஆமாம் ஆமாம், வெரி ஹெல்த்தி. தேலும் பாம்பும் யாரும் சாப்பிட்ருக்கீங்களா? சைனீஸ் சாப்பிடுவாங்க நீங்கள், சாசுத்தி, ஸ்னேக் கபாப், இந்த மாதிரி பண்ணி. இது பாய்சன் இல்லை, நமக்கு பாய்சன், அவங்களுக்கு
ஒருவேளை அதை சாப்பிட்டனால நல்ல சைனீஸ் மூளையா இருப்பான்னு தெரியல. பாருங்க, ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை நல்லா தெரியும். AK-47 வாங்கி கொடுப்பான் பிள்ளைக்கு. என்ன வாங்கி கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும். சில பிள்ளைக்கு போய் 4 லட்டு கொடுத்தா என்ன ஆகும்? வயிற்றால தான் போகும். தாய்க்கு தெரியும் என்ன கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும். ஆகவே ஆண்டவர் சொல்ற, ஒரு தகப்பனுக்கு பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும் போது பரமபிதா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. கேட்கணும். பரிசுத்த ஆவி அருளப்படும் பொழுது அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென். சில சமயம் அந்நிய பாஷை பேசும்போது நமக்கு புரியாது. யாருக்கு புரியும்? ஆவியானவர் தான் புரியும். Sometimes when I run out of words in prayer, I start to speak in tongues. ஜெபம் செய்யும்போது வேர்ட்ஸ் வராட்டி அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிடல. திடீர்னு ஆவியானவர் அந்த வார்த்தையில கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுதான் அந்நிய பாஷை. யாருக்கும் புரியாது. நான் பேச உங்களுக்கு புரியாது, நீங்க பேசுறது எனக்கும் புரியாது. யாருக்கு புரியும்? ஆனா இன்டர்பிரேட் பண்றது ஒரு பெரிய வரம். அதுதான் நம்ம அந்த 9 வரங்களை பார்க்கணும். அப்படிப்பட்ட இன்டர்பிரிட்டேஷன் காலத்துல யாருமே ஐயாவுக்கு அந்த மாதிரி வர இருந்துச்சு. ஆதி காலத்துல, ஊழிய காலத்துல வேர்ட் டு வேர்ட் இன்டர்பிரேட் கர்த்தர் அப்படி பலத்தை கிரிய செய்த நாட்கள் உண்டு. ஆனால் வாஞ்சிக்கணும், அதான் கேட்கணும்னு எவனும். ஆகவே இப்போ வந்து நம்ம பேசுறது புரியாது. சில வார்த்தைகள்லாம், அநேக வார்த்தைகள் வந்து அந்த சவுண்ட் ஒலியாக தான் வரும் இல்லையா? நம்ம குழந்தைகளை எப்படி கொஞ்சம் குழந்தை கொஞ்சதே இல்லையா? சுச்சு சுச்சு, கி 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 கி, டு 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 டு. ஏதோ குழந்தை சீச்சிச்சின்னா சில குழந்தை அழுகும். என்ன பார்த்து சீச்சிச்சின்னு சொல்லி அழுது. அப்படிதான் நினைக்கிறேன். சில குழந்தைங்க சிரிக்குமா அந்த சவுண்டில். 25 வயசு பையன்கிட்ட போய் கிக்கி கிக்கி கிட்டுன்னா மென்டல் ஆகிட்டு கேட்போம். ஆகவே சில வார்த்தை நமக்கு என்ன செய்யும்? புரியாது. ஏன்னா அன்பு பெருகும் போது வார்த்தைகள் கொளரும். ஹல்லேலூயா. அதேதான் தேவனுடைய அன்பு நம்ம ஊற்றப்படும் பொழுது வார்த்தைகள் அப்படிதான் இருக்கும். ஆனா ஆவியானவருக்கு தெரியும். பரிசுத்தாவின் அபிஷேகம் வரும் பொழுது நவமான பாஷைகளை பேசுவார். ஆதி அப்போஸ்தல காலத்துல பாத்தீங்கன்னா சபையில அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றவர்கள் மூலமாக மற்றவர்களும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம பேசணும் சபையில. எதுக்கு? சபை பக்தி விருத்தியில அடைவதற்காக. அநேகர் வாங்க வைக்கப்படுறாங்க. இந்த நாட்கள் கடைசி நாட்கள். தேவனுக்கு என்ற எல்லாவற்றும் என்னமா எப்படி செய்யணுமா? மகிமையாக, உற்சாகமாக. ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசினால் மட்டும் பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைத்து விட்டது என்று அர்த்தம் கிடையாது. 9 வரங்கள்ல இது ஒரு வரம். அந்த வரத்தை நம்ம நாடணும், கேட்கணும். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம வந்து டிலே பண்ணக்கூடாது. இயேசு கிறிஸ்து நமக்காக வைத்திருக்கிற ஆவிக்குரிய வரங்கள். முதலாவது காரியம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது சமாதானம். 2வது பரிசுத்தாவின் அபிஷேகம். 3வது மேன்மையான வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள் நாம் உண்மையாக இருந்து வாழ்ந்தால் கர்த்தர் நிச்சயமாக மேன்மைப்படுத்துவார். நம்புங்க. உண்மை உத்தமமான ஊழியக்காரர். கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் அநேகத்துல ஆமா மேன்மைப்படுத்துவார். உண்மையா சொல்ல போனா மற்றவர்களுக்கு கிடைக்காத, எட்ட முடியாத மேன்மையான வாழ்க்கையை கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட வாழ்க்கை பாரு. உலக மக்கள் பார்த்தீங்கன்னா அற்பமான பாவ சந்தோஷத்தை அனுபவித்து மாண்டு போகிறார்கள். நமக்கு அப்படி இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டவனும் பாவமற்ற நித்திய மகிழ்ச்சியான ஒரு சமாதான வாழ்க்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவ இம்மையிலும் மறுமையிலும் அதை நம்ம அனுபவிக்க போகிறோம். இந்த மகிழ்ச்சி வந்து பணத்தினாலோ படிப்பினாலோ ஞானத்தினாலோ அறிவினாலோ வர்றது கிடையாது. தேவன் நமக்கு ஒரு டிவைன் பிளஸிங் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல 33ஆம் வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள்.
இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். நம்முடைய சிந்தையும் உள்ளமும் இயேசுவின் கிருபையினால் நிறைந்திருக்கிறபடியால் தேவனுக்கு நம் சாட்சிகளாய் மாறிவிட்டோம். இந்த வசனத்துல 3 வருஷத்துக்கு முதல்ல 3 காரியம் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, ஆவிக்குரிய வாழ்க்கையானது நம்முடைய சரீர வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருந்தால்தான் சரீர வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுகிறபடினால் மற்ற எல்லாம் கர்த்தர் கூட்டி கொடுக்கிறார். முதலாவது தேடணும், ரெண்டாவது இல்லை, மூன்றாவது இல்லை. முதலாவது யாரை தேடணும்? தேவன் ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே மூன்றாவது மேன்மையான வாழ்க்கை. இந்த மேன்மையான வாழ்க்கை நமக்கு எப்படி வரும்னா, தேவனுக்கு சாட்சியாய் வாழ்ந்தால்தான் கர்த்தர் நமக்கு மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. சாட்சியை கெடுத்துக் கொள்ளக்கூடாது, ரொம்ப முக்கியம். நீங்க அநேக பார்க்குறோம், ஊழியர்களும் விசுவாசிகளும் கடைசி நாட்டில் சாத்தான் யாரை வஞ்சிக்கலாமா என்று தேடுறோம், விழுந்தும் போயிடுறான். Some people say I love the Lord, they worship the Lord. ஆனாலும் தேவனுடைய பயம் இல்லை. அநேக விசுவாசி வாழ்க்கையில் தேவனுடைய பயம் இல்லை. ஆனால் சபைக்கு வருவாங்க, ஆராதிப்பாங்க, they lead worship, they play music, they sing songs. ஆனால் என்ன இல்லை? கர்த்தருக்கு பயப்படுற பயமே ஞானத்தின். எதனால? தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுற. ஹல்லேலூயா. தேவனுடைய பயம் இல்லாதனால இன்றைக்கு அநேக சாத்தான் அவர்களை வஞ்சித்து பின்மாற்றத்தில் போய் விட்டுறாங்க. ஊழியர்களும் சரி, போதர்களும் சரி, விசுவாசமும் சரி, நாட்கள் கொடியதாக மாறிக்கொண்டிருக்கு. காலத்தை என்ன செய்யணுமா? ஆதாயப்படுத்திக் கொள்ள. ஆகவே மேன்மையான வாழ்க்கை நம்ம வேணும்னா தேவனுக்கு சாட்சியாய் வாழ்ந்தால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். 3 காரியம் பார்த்துருக்கோம். முதலாவது என்னது? இரண்டாவது, மூன்றாவது, கடைசியாக பரலோகத்தின் அனுபவம். கடைசி எங்க போகணும்? நம்ம எல்லாருமே சொல்ல மாட்டீங்களே, இஸ்ரேலியா போறதுக்கு. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையின் உச்சகட்டமான அந்த பரலோகம் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பரலோகம் எப்படி இருக்கும்? சில பேர் பரலோகம் போனேன், மோசையை பார்த்தேன், சாம்சனை கட்டி பிடிச்சேன், எலும்பெல்லாம் உடையிற மாதிரி சத்தம் வந்துச்சு. ஏன்னா இஸ் எம்டி பர்சன். பரலோகம் போனேன்னு சொல்றாங்க. இப்போ நரகத்துக்கு போயிட்டு வந்தேன். கர்த்தர் நம்ம பஸ் விட்டு விட்டுருக்காரு. பரலோகம் போடுறது, நரகத்துக்கு போடுறது, அடிக்கடி வேற போயிட்டு யூடியூப்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா உடனே அவங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப அப்படி பயந்து, இதெல்லாம் ஏமாற்று வித்தன்னு சொல்லலாம். யாரும் எங்கேயும் போல. ஆமா, மரித்தவர்கள் எங்க இருக்கிறாங்க? பரதேசில இருக்காங்க, நித்திரை அடைந்து இருக்கிறாங்க, இன்னும் மோட்சத்தையே போல. தேவன் வரும்பொழுது முதலாவது யார் எதிர்பார்க்கலாம்? மரித்தோர். அப்பா அம்மாலாம் மறிச்சிருக்கலாம். அவங்க தான் தேவனுக்குள் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது. அப்புறம் உயிரோட இருக்கிற நாமும் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்துடும் போகுமானால் நம்மள என்ன செய்வோம்? உயிரோட பரலோகத்தில் அவரோட போய் சேர முடியும். ஆமென். ஆகவே ஒரு நல்ல வசனம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனம். தேவன் தமிழ் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தியிருக்கிறார். என்றாலும் பரலோகம் எப்படி இருக்கும் அங்க போனாதான் தெரியும். ஆனா வேதம் சொல்லுது அங்க கண்ணீரும் இல்லை, பாடுகள் எல்லாம், துக்கம் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா இயேசுவை அவரை ஒருத்தரே நம்ம பரிசுத்தமாக நினைத்து அவரை துதித்து கொண்டிருப்போம். எத்தனை பேருக்கு அங்கே சீக்கிரம் போகணும்னு ஆசை? ஹல்லேலூயா. உலகத்தில் வாழ்றதை விட என்ன எங்கே போயிடலாம். சில பேர் பயப்படுறாங்க.
ஆமென். எனக்குலாம் இன்னைக்கே போயிட்டா கூட நல்லா இருக்கும். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான். அப்படிப்பட்ட இடத்திற்கு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 4வது காரியம் பரலோக வாழ்க்கை. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார். முதலாவது நமக்கு சமாதானம் தருகிறார், 2வது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தருகிறார், 3வது மேன்மையான வாழ்க்கை தருகிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோகத்தின் அனுபவத்தையும் பரலோகம் தருகிறார். நம்ம ஜெபிக்கிறோம்ல, ஒவ்வொரு குடும்பமும் எப்படி இருக்கணுமா? குட்டி ஆமா இருக்குதா? ஈஸி டு ப்ரே. அமைச்சுக்கணும். நம்ம தான் சண்டை சச்சரவு இல்லாதபடிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட. ஹல்லேலூயா. பிரச்சனைகள் வரலாம், ஆனால் சால்வ் பண்ணணும். அதை விட்டுட்டு ஈகோ, ஆங்கர், ஜெலசி, எவ்ரிபடி இஸ் ஜெலஸ் அபவுட் சம்படி. இல்லையா? இந்த உலகத்தில் அப்படிதான் இருக்கிறாங்க மனுஷன். இதெல்லாம் அந்த உள்ளான மனுஷன் என்ன செய்யணும்? ஆமா, புதிதாக்க போடணும். அதுக்குதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை. அது இருந்துச்சுன்னா கண்ட்ரோலாக கொண்டு வரும் குடும்பத்தை. ஆமென். எல்லாருமே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்லாம் நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும். சிறு பிள்ளைகளும் சரி, வாலிபர்களும் சரி, முதியோர்களும் சரி. அப்படிப்பட்ட சபையை நம்ம பார்க்கணும். ஆமென் சொல்லுவாங்க. எல்லாருமே அக்கினி ஜுவாலியாக மாற வேண்டும் இந்த நாட்கள்ல. ஆமென். அதான் கிறிஸ்து இயேசு எதிர்பார்க்கிறார். பெற்றோர் நீங்க டீச் பண்ணணும் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பிள்ளைகளுக்கு. சிறு வயதிலே அவர்கள் சொல்லும் போது முதிர் வயது அடையும் பொழுது அவர்கள் ஆமா ரொம்ப நல்லது. ஆகவே இயேசு உங்களை எப்படி இருக்க சொல்றாரு அப்படியே இருங்க. ஆமென். வார்த்தை என்ன சொல்லுது? மற்றவங்க சொல்றபடி கேட்டீங்கன்னா அவங்க ஆவிக்கிற லைஃப் சேஞ்ச். ஆண்டவர் எப்படி இருக்க சொல்றாரோ, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். அவர் என்ன நமக்கு வைத்திருக்கிறாரோ அது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். இவ்வளவு நம்புறீங்க? தாமதித்தாலும் காத்திருந்து பெற்றுக்கோ. அதுதான் தெய்வீக ஆசீர்வாதம். நம்மள அவசரப்பட்டு ஆண்டை தாரன் கடைசியில் கொடுத்துருவார். இதப்போ அப்படின்னு தெய்வீக ஆசீர்வாதம் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். ஆகவே இதை நாம் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கண்களை மூடி நம் தேவனிடத்தில், ஆண்டவரே ஒரு தெய்வீக சமாதானம் எனக்குள்ள இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்குள்ள இருக்கணும். ஒரு நேர்மையான வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்றால் நான் சாட்சியாக இருக்கணும் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போமாங்க. அதாவது எல்லாரும் இருக்கும். தேவதேசம் கொஞ்ச காலம் இயேசுக்காக கஷ்டப்படும். கொஞ்ச காலம் இயேசுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் எங்கள் துன்பம் இன்பமானாலும் இயேசுவை நட்டாடும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். இந்த ஓட்டம் செய்யத்துடன் அந்த நாடு சுதந்தரிப்பேன். இந்த ஓட்டம் செய்யத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பேன். கஷ்டம் பண்ணி நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். கஷ்டம் பண்ணி நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். சில ஊற்றமே என்னை நடத்தி சென்றேன். கண்ணீரை துடைத்திடுவார். சில ஊற்றமே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எங்கள் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்திர
நாடு சுதந்தரித்தேன். இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யாத்திரைப்பார். இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யாத்திரைப்பார். என் பிதாவிற்கு வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். என் பிதாவிற்கு வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். ஒப்பு கொடுத்து தேவனே நீர் விரும்புகிற அந்த 4 காரியங்கள் உங்கள் வாழ்வில் அதிகமாக இந்த கடைசி நாட்கள் எதிர்கொள்ளும் என்று சொல்லி நாம் ஜெபித்தோமாக. ஆமென். ஆண்டவரே, எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். அன்பின் ஆண்டவரே, எங்களோடு பேசினீரப்பா. சமாதானத்தின் தேவன். இந்த உலகம் கொடுக்க முடியாததும் எடுக்க முடியாததுமான சமாதானம். கர்த்தருக்குள் சமாதானம் பெற்றிருக்கிறோம். பிதாவோடு ஒப்புரவாகி இருக்கிறோம். மகனாக மாறி இருக்கிறோம், மகளாக மாறி இருக்கிறோம். ஆண்டவரே, அந்த சமாதானத்தை இந்த உலகத்தில் உள்ள அன்றைய சிற்றின்பங்களுக்காகவும் எங்களுடைய பெயர் பெருமைகளுக்காகவும் நான் சொன்னது நடக்க வேண்டும், நான் நினைத்தது நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தினாலேயே கர்த்தாவே நாங்கள் சமாதானத்தை இழந்து விடுகிறோம். எங்கள் குரல் மேலோங்கி இருக்க வேண்டும், நாங்கள் நினைத்தது நடக்க வேண்டும். விட்டு கொடுக்கும் எண்ணம் இல்லாமல், குடும்பத்தில் மனைவியினிடத்தில் பொறுமையா இல்லாமல், கணவரிடத்தில் பொறுமையா இல்லாமல், கர்த்தாவே எல்லாரிடத்திலும் கோபப்பட்டு கொண்டு கசப்பை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோமே. மண்ணி விலக்கரங்களை உயர்த்தி இயேசுவை சமாதானத்தை எளிதிலே தொலைத்து விடுகிறோமே. துதிக்காமல், கர்த்தரை மைமைப்படுத்தாமல், நன்றி சொல்லாமல், ஏற்கனவே கிடைத்தவர்களுக்கு நன்றி சொல்லாமல், ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடித்து நாங்களே சமாதானத்தை கெடுத்துக் கொள்கிறோம். அப்பா, எங்களுக்கு இன்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். அவர் நிச்சயமாக கொடுப்பார் என்கிற நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் நினைத்தது போல் காரியங்கள் நடக்கவில்லை என்றால் எல்லோரோடும் நாங்கள் சமாதானத்தை கெடுத்துக் கொண்டு நாங்கள் நினைத்த வண்ணம் நடக்கவில்லை, நான் சொன்னதை என் மனைவி செய்யவில்லை, நான் சொன்னதை என் கணவர் செய்யவில்லை, நான் சொன்னதை என் பிள்ளைகள் செய்யவில்லை, என் பெற்றோர் செய்யவில்லை என்று சமாதானத்தை கெடுத்துக் கொள்கிறோம். அப்பா, சமாதானத்தை காத்துக் கொள்வதற்காக அன்றைய எங்களுக்கு நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர். நாங்கள் கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யும். வெளியேறப்பட்ட சமாதானத்தை காத்துக்கொள்ள உம்முடைய அபிஷேகத்தில் நிறைந்திருக்க, ஆண்டவரே வல்லமையினால் நிறைந்திருக்க, கர்த்தாவே ஒரு செத்த கிறிஸ்தவர்களாக இராமல் கிரியை செய்கிறவர்களாக உம்முடைய ஆவியின் பலனை கொண்டு ஆண்டவரே பகிர்ந்தளிக்கப்பட்ட வரத்தின்படியே இன்னொருவனுடைய டிராக்ல நான் ஓடாமல் என்னை எதற்காக பிடித்தீரோ அதற்கான கிருபைகளையும் வரங்களையும் நீர் கொடுத்திருப்பீர். ஆண்டவரே, அதை அனல் மூட்டி, ஆண்டவரே ஆவியானவர்களுக்கு கொடுத்த வரத்தை நாங்கள் அனல் மூட்டி அது பிறருடைய பிரயோஜனத்திற்காகவும் சபையினுடைய பிரயோஜனத்திற்காகவும் நாங்கள் பயன்படுத்த, தேவ ராஜ்யத்தை கட்ட எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மேன்மையான அழைப்பை அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய அழைப்பு மேன்மையானதப்பா, அதை நாங்கள் உணர்ந்து அன்றைய கர்த்தாவை உண்மை உள்ளவர்களாக எங்களுக்கு அளிக்கப்பட்ட பொறுப்புகளிலே, எங்களுக்கு அளிக்கப்பட்ட ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பிலே நிலைத்திருந்து உக்ரான பொறுப்பை காத்துக்கொள்ள உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்தவைகளில் நாங்கள் உண்மையா இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தாவே, பரலோக மேன்மையை நாங்கள் எண்ணி இந்த பூமியின் மீது நாங்கள் பற்று வைக்காமல் எப்பொழுதும் ராஜ்யம் வந்தடைவேன் என்ற ஏக்கத்தோடு, கர்த்தருடைய முகத்தை பார்ப்பதற்கு ஆசையாயிருக்கிறவர்கள் அத்தனை பேரும் அவரை பார்ப்பார்கள். கரங்களை உயர்த்தி ஆசைப்படுகிறவர்களுக்கு அவர் கொடுக்க போகிறார். விரும்புகிறவனுக்கு அவர் நிச்சயமாய் கொடுப்பார். இயேசுவை விரும்புகிறவர்கள், பரலோகத்தை விரும்புகிறவர்கள் இந்த பூமியிலே பற்று வைக்க மாட்டார்கள். அவரிடத்தில் 1000 கோடி இருந்தாலும்
அவரிடத்தில் 5 ரூபாய் இருந்தாலும் அவர்களுக்கு இரண்டுமே ஒன்றுதான். அவர்கள் இருதயம் மேலானவைகளை நோக்கி இருக்கிறது. அவர்கள் இருதயம் கர்த்தரை நோக்கி இருக்கிறது. ஆண்டவர் எல்லாரும் கரங்களை வைத்து உலகத்தில் உள்ளவைகளிலும் நாங்கள் அன்பு வைக்காமல், ஆண்டவரே இது கடந்து போகிற மேகம், இது ஒரு பாசிங் கிளவுட், இது ஒரு டெம்பரரி அன்றைய காலம் என்பதை நாங்கள் அறிந்து தற்காலிகமாக இந்த உலகத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்தின் மேன்மை யார் நம்புவார்? இந்த அழியும் சரீரத்தை, தேகத்தை யார் நம்பி ஜீவிப்பான்? அழியாத ஆத்துமா நித்திய காலமாக பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட வாழப்போகிற மேன்மையை நாங்கள் அறிந்து அதை கொண்டாடுவதற்கு பரலோகத்தையும் தேவனை சார்ந்தவைகளையும் கொண்டாட எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. சிலர் குதிரைகளையும் சிலர் யுத்த வீரர்களையும் மேன்மை பாராட்டுவார்கள், ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சிலர் ஹீரோ வர்ஷிப் பண்ணுவார்கள், சிலர் சாகசம் செய்கிறவர்களை மேன்மை பாராட்டுவார்கள், சிலர் பணக்காரர்களை பார்த்து வாயை பிளப்பார்கள். ஆனால் நாங்களோ சிலுவை குறித்து இல்லாமல் ஒன்றை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டோம். எங்களுடைய ரட்சிப்பு அங்குதான் துவங்குகிறது, எங்கள் வாழ்க்கை அங்குதான் முடிய போகிறது, எங்களுடைய ரட்சகத்தில் தான் நாங்கள் சேரப்போகிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கிறிஸ்துவுக்குள் நாங்கள் மேன்மை பாராட்ட, சிலுவை நாங்கள் மேன்மை பாராட்ட எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. அந்த வார்த்தைகளை கேட்டு அதில் நிலைத்திருக்க, நிச்சயித்திருக்க, தேவனுக்காக நாங்கள் ஜீவிக்க எங்களை மறுபடியும் அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.